சீரேசும் நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரேசும் நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். பாரேருநீதனுக்கு பரமபுப்பாதனுக்கு, பாரேருநீதனுக்கு பரமபுப்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு. சீரேசும் நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரேசும் நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு ஈசனுக்கு மங்களம். ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதிவரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு, நீதிவரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு, ஒரு அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு, ஒரு அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு. சீரேசும் நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரேசும் நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். மானாபிமானனுக்கு வாணனுக்கு மங்களம், வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். வானாபிமானனுக்கு வாணனுக்கு மங்களம், வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். காணானல் தேயனுக்கு கன்னி மரிசேயனுக்கு, காணானல் தேயனுக்கு கன்னி மரிசேயனுக்கு, கோணார் சகாயனுக்கு குருபத்தலேயனுக்கு, கோணார் சகாயனுக்கு குருபத்தலேயனுக்கு. சீரேசும் நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரேசும் நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். பத்து லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம், பரமபதனுக்கு நீதனுக்கு மங்களம். பத்து லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம், பரமபதனுக்கு நீதனுக்கு மங்களம். சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு, சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு. பத்தரூபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு, பத்தரூபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு. சீரேசு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். பாரேரு நீதனுக்கு பரமபுப்பாதனுக்கு,
பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம் சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். யோவான் சுவிசேஷம் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஜமலா பரலோக பிதாவை எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி உடைய வார்த்தையை ஆவியானவரே அபிஷேகித்து உடைய பிள்ளை மத்தியில் அனுப்புவீராக. உடைய வசனம் அனுப்பின காரியமாய் வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பிள்ளைகள், இந்த ஆரோடைய முடிவிலே ஞானஸ்தானம் ஆறான இருக்குது. அதனால் எல்லோரும் இருந்துருங்க ஒரு 5 நிமிஷம். ஓகே, சரி, நம்ம எல்லோரும் சத்தியவேதத்துக்கு செல்வோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராய் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லையானால் ஆண்டவராய் இயேசுவை உங்களுடைய நல்வாழ்வுக்கென்று அவரை ஆண்டவராக இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் இந்த உலகத்தில் வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு பெரிய செழிப்பான வாழ்க்கையை வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு நேராக நாம் ஒவ்வொரு நாளையும் பாருங்கள் நாம் வாழ வேண்டும். அவருடைய நாமத்துக்கு மகிமையாக சாட்சியாக நாம் வாழ்வது தேவனுடைய சித்தமாக திட்டமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கிறிஸ்தவ வெற்றியான அந்த வாழ்க்கைக்கு விசுவாசம் ரொம்ப ரொம்ப அவசியம். விசுவாசத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். ஏற்கனவே கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக விசுவாசத்தை பற்றி பேசணும். அந்த விசுவாசத்தில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அதாவது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ விசுவாசம் ரொம்ப ரொம்ப அவசியம். என்ன அவசியம்? விசுவாசம்னா என்னென்னா, நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவையில் நிச்சயமாக இருக்கிறது. அப்போ நம்பப்படுகிற உறுதியாகி காணப்படாத நிச்சயமாகி அந்த விசுவாசத்தை நாம் பாருங்கள் நம்ம என்ன பண்ணணும், அதில் நம்ம வளர வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம விசுவாசத்தில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வெற்றியுள்ள மக்களாக இருக்க முடியும். ஆனால் அநேகருக்கு ஏன் இந்த விசுவாசத்தில் ப்ராப்ளம், ஏன் பிரச்சனை, இவங்களால் ஏன் சில காரியங்களை விசுவாசிக்க முடியலை அப்படின்றது மாதிரி பார்க்கும்போது அவங்க ஆண்டவருடைய அந்த அன்பில் ரொம்ப ஆழமான ஒரு ஆழமான ஒரு வேறுபடலை அப்படின்னு சொல்லலாம். ஆழமான தேவனுடைய அன்பை குறித்து ஒரு சரியான வெளிச்சலை. அன்பு தானே, அது ஈஸியாக பாருங்கள், நான் அந்த அன்பை பற்றி பல வருஷங்களாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ இல்லை, இந்த வசனம் தான் யோவான் 3:16 93வது வருஷத்துலேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ தான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு ஒரு 17 வயசு அந்த மாதிரி டைமில் பிரசங்கம் பண்ணுறேன். முதல் முறையாக வசனம் தான் எடுத்து பேசுகிறேன். மதுரையில் ஒரு பெரிய பப்ளிக் ஏரியா, அது நிறைய கூட்டம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போகக்கூடிய ஒரு ஏரியா. அது திடீர்னு ஒரு ஊழியத்தில் போயிட்டு இருக்கும்போது தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணணும். தெருவில் பிரசங்கம் பண்ணும்போது என் பக்கத்தில் நிற்க சொன்னார், தம்பி நீ பேசுப்பா அப்படின்ட்டார். எனக்கு பேசுனா மைக் கேட்டுக்கிட்டு ஆடுது, மைக்கு பிடிச்சிட்டு பேசணும், என்ன பண்ணுறேன்னே தெரியல, ரொம்ப கஷ்டம், என்ன பேச போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு சின்ன பிளான் வச்சுருந்தேன், எப்போ பிரசங்கம் பண்ணாலும் இந்த வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணிடணும்னு. பிரசங்கம் பண்ணேன். அப்போ பாருங்கள் பிரசங்கம் பண்ணே தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டம்தான். அப்போ ஆரம்பித்தது தான் இந்த வசனம். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறேன். சிறு வயசுலேருந்து இந்த வசனத்தை வச்சு தான் பேசுகிறேன். எங்கே போனாலும் இந்த வசனத்தை பேசுவேன். ஏன் இந்த வசனத்து மேலே எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு விஷயம்னா, கடவுளுடைய தேவனுடைய அன்பு ரொம்ப ஆழமான ஒன்று. அந்த அன்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றினால அந்த அன்பில் கண்டிப்பாக நான் இந்த வசனம் சொல்லாமல் நான் பிரசங்கம் பண்ணவே மாட்டேன். மேக்ஸிமம் எப்படியாவது இந்த வசனம் உள்ளே வந்துடும். ஏன்னா இந்த வசனம் ஒரு அற்புதமான ஒரு வசனம், மக்களை ஈஸியாக தொடக்கூடிய வசனம். இந்த வசனத்தின் மூலமாக மக்கள் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த வசனத்தை நம்ம பேசுகிறோம். ஏன்னா கடவுளுடைய அன்பை மக்கள் அறிந்து கொள்ளும் போது அது ஒரு பெரிய மாற்றமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நம்ம அதனால தான் பிரசங்கிக்கிறோம். அப்போ அந்த அன்பு ரொம்ப ஆழமான ஒன்று என்பதை நான் பார்க்குறோம். அநேகருக்கு ஏன் இந்த விசுவாசத்தில் பிரச்சனைனா, அவங்க கடவுளுடைய அன்பை பற்றி தெரியல. அநேகர் சொல்லலாம், நீங்கள் ஆண்டவருடைய அன்பை பற்றி தெரியும் எனக்கு, அதெல்லாம் அவ்வளோதானன்ற மாதிரி சொல்லலாம். இது அன்புன்றது ரொம்ப ஆழமான ஒன்றாக இருக்குது. ஒவ்வொரு நாளையும் நம்ம விதவிதமான சில காரியங்களை உள்ள பார்க்குறோம். சரி, இன்றைக்கும் நாம் இந்த தேவனுடைய அன்பை குறித்து பேசும்போது
அன்பின் சீசனாகிய யோவானை விட்டுட்டு நம்ம பிரசங்கம் பண்ணவே முடியாது. ஏன்னா அவருடைய பேரே வந்து பார்த்தீங்கன்னா அன்பின் சீசன். கிட்டத்தட்ட 100 வயது வரைக்கும் இருந்த ஒரு ஊழியக்காரர் யாருன்னா ஒரு சீசர். இயேசுடைய 12 சீசரில் கிட்டத்தட்ட 100 வயசு வரைக்கும் வாழ்ந்த ஒரே ஒரு நபர் யாருன்னா யோவான் தான். இந்த யோவான் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய முதிர் வயதில் தான் இந்த நிருபத்தையே எழுதுறாரு. 1 யோவான், ஆமாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1 யோவானில் 3ஆம் அதிகாரம் அங்கே 16ஆம் வசனத்திலேருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நான் வந்து வாசிக்கிறேன். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஒரு இவ்வுலக ஆசையை உடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வசனம் வந்து இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு அன்பை வந்து ஒரு மனுஷன் வந்து எப்படி காட்ட முடியும்? குறிப்பாக ஆண்டவருடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளை வந்து நம்ம இது வரைக்கும் முன்னால் பார்த்தது தேவனுடைய அன்பை பற்றி மட்டும் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு 3 நாள் வரமானா தேவ அன்பில் நம்ம எப்படி நடக்கிறது. முதல்ல வந்து தேவனுடைய அன்புனா என்னன்றதை பற்றி பார்த்தோம். யோவான் 3 பேரெல்லாம் நம்ம பேசணும். அவருடைய அன்பின் அதாவது அதனுடைய அகலம், அதனுடைய நீளம், அதனுடைய ஆழம், அதனுடைய உயரத்தெல்லாம் பார்த்தோம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, தேவ அன்பில் நம்ம எப்படி நடந்துக்கிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் வந்து ஒவ்வொருவரும் எப்படி வந்து தேவ அன்பிலே நடக்க வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம வந்து பார்த்து கொண்டு வருகிறோம். தேவ அன்பிலே நாம் எப்படி வாழ்வது, எப்படி நடந்து கொள்வது. ஒவ்வொரு நாளையும் வந்து நம்ம அநேக மக்களை சந்திக்கிறோம், அநேக நேரங்களில் விதவிதமான மக்களை சந்திக்கிறோம். அப்படி சந்திக்கும் போது நாம் எப்படி இந்த தேவ அன்பிலே நடக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்குறோம். இதில் யோவான் என்ன சொல்கிறாருன்னா, அவர் 16ஆம் வசனத்திலிருந்து இந்த அதிகாரம் முழுவதுமே அப்படி தான் பேசுகிறாரு. கிட்டத்தட்ட நீங்கள் 1 யோவான் 2 யோவான் 3 எல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுசும் கிட்டத்தட்ட அன்பு தான் பேசுவார். ஆனால் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நம்ம வந்து இப்போ 16லேருந்து இப்படி வருவோம், கீழே தான் மேலேருந்து கீழே வரும் இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறோம், கீழே இருந்து மேலே போக போகிறோம், 18லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா அந்த வசனமே அப்படி பேசினா தான் அது ஓரளவு கொஞ்சம் நமக்கு விளங்கும். ஏன்னா அப்போ அன்பிலே வந்து நம்ம வந்து எப்படி அந்த நடந்து கொள்வது என்பதை வந்து வந்து பற்றி பார்க்கும்போது நாம் எழுதும்போது குறிப்பாக நீங்கள் படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நிறைய பிள்ளைகளுக்கு இப்போல்லாம் வந்து பாருங்கள், எல்லாருக்குமே நல்ல படிப்பை பற்றி தெரியுது இல்லையா. எல்லாரும் படிக்காதவங்களே கிடையாது, எல்லாருமே நல்லா படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் நீங்கள் குறிப்பாக வந்து இந்த மாதிரி இந்த சயின்ஸ் மாதிரி சப்ஜெக்ட்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. சயின்ஸ் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே அப்படி தான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒன்று என்ன செய்கிறாங்கன்னா, ஒன்று வந்து தியரின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து ப்ராக்டிக்கல்னு சொல்கிறாங்க இல்லையா. ஒன்று வந்து எழுதணும், படிக்கணும், எழுதணும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா, அல்லது பாருங்கள் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸோ அல்லது கெமிஸ்ட்ரியோ வந்து அல்லது எந்த ஒரு பாடங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் என்ன பண்ணணும், நீங்கள் தியரியை வந்து படிச்சுட்டு அடுத்து ப்ராக்டிக்கலை கரெக்டாக பண்ணணும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க கூட ப்ராக்டிக்கல் பண்ணுறாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பூரா அங்கங்கே இதுக்கு போயிட்டாங்க, லேபுக்கு போய் என்னென்னமோ பண்ணுறாங்க. இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை பாஸ்டர் நீங்கள் சொல்கிற இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியாக எனக்கு தெரியாது இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சும்மா ஈஸியாகவே சொல்லிடுறேன். யாராவது உங்களுக்கு சொல்கிறாங்க, சௌகரியங்கள் கொஞ்சம் இன்னும் விளங்குற மாதிரியாக சொல்லிடுறேன். குழம்பு வைக்கிறதுக்கு இதெல்லாம் தேவை, பருப்பை வேக போடணும் அப்படின்னு போடுறாங்க. இப்போ இந்த யூடியூப்லலாம் போடுறாங்க பாருங்கள், குழம்பு வைக்காதாலும் கூட சூப்பராக குழம்பு வைக்கிறாங்க. ஏன்னா அதை மாதிரி செஞ்சு அழகாக பார்க்குறாங்க, பார்த்து அப்படியே மாதிரி செய்கிறாங்க. ஒன்று அவங்க என்ன பண்ணுறாங்க, தியரியை மேலே கற்றுக்குறாங்க. ரெண்டாவது ப்ராக்டிக்கலாக என்ன செய்கிறாங்க, அப்ளை பண்ணுறாங்க. அப்போ செய்கிறாங்க. ஒன்று படிக்கணும், இன்னொன்று செய்யணும். சில ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது பிடிக்காது, ப்ராக்டிக்கல் மட்டும் பிடிக்கும். சில ஆளுகளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னா, இந்த ப்ராக்டிக்கல் பிடிக்காது, படிக்கிறது தியரி பிடிக்கும் இந்த மாதிரி. ஆனாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா நீங்கள் 2 செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது இல்லையா. அப்போ செய்யணும். அதுபோல் தான் வந்து பாருங்கள், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் என்ன அப்படின்னா, நாம் இந்த வேத வசனத்தை எந்த அளவுக்கு தியரியாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் வாழ்க்கையிலே ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணணும், அதாவது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இன்னைக்குள்ள பிரசங்கமே. அதுக்கு தான் நான் உங்களுக்கு இதுக்கு சொல்லிட்டு நான் உள்ளே வரேன். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, படிக்கிறோம், வசனத்தை படிக்கிறோம். நீங்கள் படிச்சுட்டு போய் சரியாக ப்ராக்டிக்கல் பண்ணலைன்னு வச்சுங்க, அங்கே மார்க் போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நல்லா படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் நாம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்பதை தான் பார்க்குறோம். அப்போ செயல்படுத்துறது தான் பாருங்கள் இந்த ப்ராக்டிக்கல். அப்போ இந்த ப்ராக்டிக்கலை தான் இவர் வந்து யோவான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நீங்கள் வசனத்தை பற்றி இவ்வளோ படிக்கிறீங்க, எல்லாம் கேட்குறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, ஓகே. ஆனால் நீங்கள் வந்து செய்யும் போது மட்டும் உங்களுக்கு சில பிரச்சனை இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்கள். 18ஆம் வசனத்துலேருந்து இவர் ஆரம்பிக்கிறார். 1 யோவான் 3:18 சொல்கிறாரு, என் பிள்ளைகளை வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். கிரியினாலும் உண்மையினாலும் என்ன செய்யும், அன்பு கூற கடவோம் என்று சொல்லி அவர் சொல்கிறாரு. சரி, இப்படி சொல்லிட்டே இன்னொரு விஷயத்த சொல்லணும்.
எப்படி வந்து இந்த உலக மக்களால் ஏன் வந்து அன்பு கூற முடியல மற்ற மக்கள் மீது? உலகத்தில் ரட்சிக்கப்படாத மக்கள் வந்து இன்னொருத்தவங்க மேலே அவங்க என்ன சொல்கிறாங்க? நான் மட்டும் நல்லா இருந்தால் போதுங்க, எனக்கு எல்லாம் எதுவுமே வேணாம், நான் நல்லா இருக்கணும், யாரும் எப்படியே போகிறாங்க, அவங்களுக்கு போய் நான் எதை பற்றி செய்யணும் அவசியம் இல்லை, எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க குடும்பம் அவங்க அப்படின்னே போயிடுறாங்க இல்லையா? ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் வந்து நம்ம எப்படி என்ன பண்ணுறோம்? நம்ம போய் மற்றவங்கள்ட்ட மத்தியில் போய் என்ன பண்ணுறோம்? அன்பு கூர்ந்து அவங்களுக்கு வந்து சில காரியங்களை போய் சில உதவிகளை செய்கிறோம். சில நேரங்களில் பாருங்கள், நம்ம குறிப்பாக ஆண்டவரை பற்றி போய் சொல்கிறோம், முடிஞ்சுன்னா நம்மளால் சில உதவிகளை கூட செய்கிறோம். இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷன்கிட்ட வந்து இந்த பிரச்சனை இருக்காது. ரட்சிக்கப்படாத ஆட்களால் வந்து இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. சில ஆட்கள் பாருங்கள், ஓடி ஓடி உதவி செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க. நம்ம ஆண்டோடைய பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் போய் அங்கே இங்கேயும் போய் என்ன செய்வாங்க? போய் கொடுப்பாங்க, ஏதாவது செய்வாங்க, ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்படாத ஆட்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க வந்து அதாவது அது எப்படி இந்த நம்ம ஊரில் சொல்கிறாங்க பாருங்கள், எச்சிக்கையில் கூட காக்கா விரட்ட மாட்டாங்களா, அந்த மாதிரி குரூப்பெலாம் வேறு இருக்குது. ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, எதுக்குமே எந்த ஒரு இதுவுமே செய்கிறதே கிடையாது. அப்படி சில மக்களும் இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன, நமக்கு அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னா, நமக்குள்ளே கடவுளுடைய அன்பு இருக்குது. அதனால தான் பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ஆண்டோடைய அன்பு இருக்கிறதுனால தான் நம்ம போய் மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறோம். நம்மளை மாதிரி அவங்களும் நல்லா இருக்குன்னு விரும்புகிறோம். அவங்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்கிறோம். சில நேரங்களில் பண உதவி கூட நம்மளால் செய்ய முடியாது, அப்படியெல்லாம் கூட இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு ரீதியில் அவங்களுக்கு ஒரு உதவி செய்ய நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் எப்படி செய்கிறோம் அப்படின்னா, இந்த கர்த்தருடைய அன்பு நமக்குள்ளே இருக்குது என்றதை நம்ம பார்க்க முடியும். இதை பற்றி ரோமரில் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அதாவது 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? ஒன்றியம் பாருங்க, ரோமர் 5:5, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்போ அன்பு நமக்குள்ள என்ன பண்ணியிருக்குன்னா ஊற்றப்பட்டிருக்கு. நம்மளும் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மாதிரி, முன்னாலே ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத போது இருந்தது மாதிரி இப்போ இருந்தோம்னா, நம்மளும் என்ன யோசிப்போம்? எவனே எப்படியே போகிறான், என்னத்தோ பண்ணி தொலைஞ்சு போகிறான், போ நமக்கு என்ன, நம்ம உண்டு நம்ம குடும்பம் உண்டு, அப்படி தான் இருப்பான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைய இன்னைக்கு நம்ம வந்து சில நேரங்களில் பல மனுஷர்கள் நல்லா இருக்குன்னு விரும்பி போய் செய்கிறோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் எப்படி வருதுன்றீங்கன்னா, அந்த ஏதாவது அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சில உதவிகளோ ஏதோ ஒரு ரீதியில் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். மக்கள் வந்து நல்லா இருக்கணும், ஒரு ஜெபமே பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள், ரட்சிக்கப்படாத போய் எங்கேயாவது கோயிலில் போய் ஜெபம் பண்ணுறானா பார்த்துருக்கீங்களா? சாமி இந்த நாட்டில் எல்லா பேரும் நல்லா இருக்கணும் சாமி, என்னைக்காவது ஜெபம் பண்ணாலும் கிடையவே கிடையாது. என்ன பண்ணுவானா, ஐயா நானே என் பொண்டாட்டி என் பிள்ளை நாங்கள் நல்லா இருந்தால் போதும், குடிஞ்சிச்சுன்னா எங்கிட்ட வேலை பார்க்குற ஆளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு இப்படி தான் இருக்குமே தவிர இதுக்கு பிறகு வந்து இவங்களால் ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணும் போதே என்ன பண்ணுறோம்? நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் பாருங்கள் என்ன பண்ணுறோம், உலகம் மக்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். அவங்க நல்லா இருக்குன்னு ஜெபம் பண்ணுறோம். ஒவ்வொரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்கன்னா ரசிக்கப்பட்டிருக்காங்களா? நாட்டில் எந்த பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்கணும். வியாபாரம் பண்ணுறாங்க, தொழில் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ரீதியில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதோ ஒரு கடை முன்ன பண்ண தெரியாதப்போ என்ன பண்ணுறோம்? ஒரு பொருள் வாங்குகிறோம். பொருள் வாங்கும்போது அவருக்கு நம்ம கடையில் ஒரு நல்ல சமான் இருக்கணும், அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஏன்னா சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா யாருமே நல்லா இருக்கக்கூடாது, நான் மட்டும் தான் நல்லா இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, மற்றவங்களுக்கு நேசிக்கிறோம், மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணுறோம். அப்போ அதே ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம செய்கிறோம். என்ன செய்கிறோம்? நம்ம வந்து நேசித்து அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அவங்களுக்கு வந்து, அல்லது ஒருவேளை ஏதோ ஒரு ரீதியில் ஆண்டவரை பற்றி அவங்க அறிஞ்சிக்கிட்டுன்னு சொல்லி தான் செய்கிறோம். அது ஒரு அன்பு. ஏன்னா அந்த அன்பு வந்து கடவுளுடைய தேவனுடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிற அப்படின்னால அப்படி செய்கிறோம். சரி, அப்படி சொல்லிட்டு ஒருவேளை அப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், சபைக்கெல்லாம் வர்றோம், அப்படி இருந்தும் சில ஆட்கள் வந்து இதை வந்து பெருசாக எடுத்துக்கிறாம ஒரு மாதிரி அதாவது இருக்கிறாங்களா, அந்த மக்களுக்கு தான் அந்த 18ஆம் வசனத்திலேருந்து யோவான் ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு உற கடவோம். அப்படின்னா இதை உங்களுக்கு வசனம்னா நீங்கள் இந்த வசனத்தில் வேற வசனம், அது என்ன வசனம் இப்போ சொல்கிறேன். என்ன வசனம்னா, சில ஆளுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய் பேச்சு ஓவராக இருக்கும். அந்த பேச்சை கேட்டிங்கன்னா வாயில் பாயசங்கிற மாதிரி, பாயசங்கிற மாதிரினா பாயசமே குடித்த மாதிரி இருக்கும், ஆனால் பாயசம் இல்லை அந்த மாதிரி. சில ஆட்களாக இருக்கும் பாருங்கள், வாங்க ஒரு காப்பி குடிச்சிட்டு போகலாம், காப்பி வராது வெளியே, ஆனால் குடிச்சிட்டு போனால் மட்டும் 10 தடவை 20 தடவை சொல்ல வேண்டியதான், ஒன்றுமே வெளியே வராது. அந்த மாதிரி சில ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி என்னென்னா பாருங்கள், பேச்சு தான், பேச்சே இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் யோவான் வந்து 18, என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. ஏதோ நீங்கள் வந்து என்னது, நீங்கள் வந்து ஏதோ பேசுகிறதுனால மட்டும் வந்து இந்த அன்பு ஒன்றும் விளங்கிறாது, ஒன்றும் மற்றவங்களுக்கு போய் காமிச்சிடாது. அன்பு வந்து உங்களுக்கு விளங்கிடுன்ற மாதிரி அன்பை நீங்கள் காமிச்சிட்டீங்க, வாங்க அப்படி பேசுவேன் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு பேசுகிறதுனால இது ஒன்றும் நடக்க போகிறதா கிடையாது. என்ன செய்யணும் அப்படின்னா,
கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஏதாவது நீங்க செய்யுங்க என்றார். பாருங்க, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். என்ன செய்யணுமா? நம்ம வந்து ஏதோ பேச்சினால மட்டும் கிடையாது, கிரியினால செய்யணும். என்ன கிரியினால செய்யணும்? ஏதாவது மக்களுக்கு போய் செய்யணும். ஏதாவது ஆண்டவரை பற்றி சொல்லணும், இல்லை ஏதோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் உள்ள போகும்போது இதை வந்து எப்படி அந்த கிரியினால வந்து எப்படி அன்பு கூறுறது அப்படின்ற பற்றி பார்க்கும்போது 1 யோவான் 3:17 வசனத்தில் பாருங்க சொல்றாரு, ஒரு இவ்வுலக ஆசி உடையவனாக இருந்தும் தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவன் இவ்வுலக ஆசியை உடையவனாக இருந்து தன் சகோதரனுக்காக குறைச்சல் உண்டு என்று கண்டு, பாருங்க, உலகத்தில் நிறைய பணம் கையில் இருக்கு, நிறைய காசு இருக்கு, இருந்து தன்னுடைய சகோதரனுக்கு, குறிப்பாக நம்ம சபைக்கு வர்றோம், நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்ம சகோதரனுக்கு வந்து பாருங்க ஒரு குறைச்சல் ஏற்படுது, ஏதோ ஒரு இதில் வருது அப்படின்னும் போது பாருங்க நான் சொல்றாரு, கண்டு குறைச்சல் என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால், தன் இருதயத்தை அடைத்து கொண்டால் எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி, ஒரு மாதிரி யாருக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது, எது செய்ய அப்படி ஒரு தன்னுடைய இருதயத்தை அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் எதுவுமே கொடுக்க மாட்டேங்க அப்படின்றதா அவர் எப்படி தேவ அன்புல வந்து நிலை கொண்டிருக்கிறது எப்படி அப்படின்றாரு. என்ன சொல்றாரு? சகோதரன் இருக்கிறாரு, ஆண்டோடைய பிள்ளை இருக்கிறாங்க, சபைக்கு மக்கள்லாம் வர்றாங்க, இல்லை உங்களுடைய சகோதரர்களே சில நேரங்களில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு சிலர்லாம் சொல்லுவாங்க, பாருங்க அவங்க கஷ்டப்பட்டு இருந்தால் இருந்துட்டு போட்டு போங்க, எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், ஆண்டோடைய பிள்ளைங்க நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நல்லா ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, ஏதோ நம்ம சகோதரனால சில காரியங்கள் ஒரு சின்ன காரியங்களோட செய்ய முடியலன்னு வச்சுங்க, நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது இல்லையா? நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஏன் செய்யக்கூடாது? செய்யலாமே, தாராளமா. நம்ம சகோதரன் தானே, ஒன்று கொடுக்குறனால ஒன்றும் பெருசாக ஒன்றும் குறைஞ்சி போக போகிறது இல்லை. கொடுக்கல. ஒரு முறை ஒரு ஆள் பாருங்கள், ரசிக்கப்படாத ஒரு வாத்தியார் பாருங்க, ஒரு நல்ல மனுஷன் கூட நல்லா பேசுவார். அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், பேசும்போது சொல்கிறாரு, இந்த கொரோனா டைமில் அவர் சொல்கிறாரு, சார் என்னுடைய அண்ணனுக்கும் என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, என்னுடைய அக்கா 3 பேருக்கும் 1 லட்ச ரூபாய் கொடுத்து வந்தேன் சார் நேற்றுனார். எது கடனாக கொடுத்தீங்களான்னு கேட்டேன். இல்லை சார் கிடையாது, ஏன்னா நானும் என் மனைவியை டீச்சராக ஒர்க் பண்ணுறோம், மாதம் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கிட்ட சம்பளம் வாங்குகிறோம், எங்களுக்கு ஒன்றும் குறை இல்லை, ஆனால் அவங்களாம் கிராமத்தில் இருக்கிறாங்க, பாவம் கஷ்டப்படுறாங்க, இந்த கொரோனா டைமில் அவங்களால போய் வெளியில் எதுவும் வாங்கலாம் முடியாது, அதனால் அந்த 3 பேருக்கும் போய் இந்த 1 லட்ச ரூபா நீங்கள் வச்சுங்க, எதுவுமே எனக்கு கொடுக்க வேணான்னு சொல்லிட்டோம். ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷனை அவ்வளோ அன்பு கூறான் தன்னுடைய சகோதரன் மீது. நல்லா கொஞ்சம் கவனிங்களேன். எனக்கு அதை வந்து நான் பார்க்கும்போது யோசித்தேன், என்ன சார் 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்களே, திரும்ப கொடுப்பாங்கன்னு கேட்டேன். அவங்களாம் கொடுக்க முடியாது சார், பாவம் கூலி வேலை பார்க்குறவங்க, கொரோனாவில் போய் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த செஞ்ச விஷயத்தை என்ன சொல்லும் போது உண்மையிலே நான் யோசித்தேன், ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு கூட இப்படிப்பட்ட எண்ணங்கள் அனைவருக்கு இருக்கா என்னன்ற தெரியல. ஆனால் இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. கண்டிப்பாக நம்ம அவ்வளோ ரூபாலாம் நம்மளால் கொடுக்க முடியல, அதெல்லாம் வேண்டாம், அதை கூட விட்டுருங்க. இந்த கிறிஸ்மஸ் டைம்லாம் வந்துருச்சு இல்லையா, ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன இதை வந்து நம்ம செய்யலாம். ஏதாவது அதில் இருக்கா செய்யலாம். ஏன் செய்யலாம் அப்படின்னா, கடவுளுடைய அன்பு இருக்குது நமக்குள்ள. அந்த அன்புன்றதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, சில நேரங்கள் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா இருதயத்தை அடைச்சிக்கிறோன்னா எப்படி அப்படின்னா, யாருக்கும் எதுவுமே செய்யக்கூடாது, போடணும் அப்படி வேணும். நல்லா தெரிஞ்சுங்க, கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாவே பெருக ஆரம்பிக்கும். அந்த கொடுக்கக்கூடிய சுபாவமே கடவுளுடைய சுபாவம். அதான் அவர் சொல்கிறாரு, என் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த கொடுக்கக்கூடிய சுபாவம் தான் கடவுளுடைய அன்பே. அவ்வளோ பெரிய ஒரு தெய்வம் இந்த உலகத்தில், ஒரு மனுஷனாக அந்த உலகத்தில் வந்திருக்கார் பாருங்க. அப்படின்னா எவ்வளோ பெரிய அன்பு பார்த்தீங்களா? அந்த அன்பை உடையவளாகிய நாம் ஒவ்வொருவரும் மற்றொரு மீது அன்பு கூறக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதை வந்து என்ன பண்ணணும், அதை வாய் பேச்சில் பேசக்கூடாது, செய்யணும். ஏதாவது ஒன்று போய் ஆண்டவருக்கு என்று செய்யணும், ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு என்று செய்யணும். இல்லைன்னா உங்கள்கிட்ட நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, அவங்க கூட அநேகர் மனம் திரும்பல, அவங்களுக்கு கூட ஏதாவது செய்யுங்களேன். ஏதோ ஏதோ கிறிஸ்மஸ் வந்துச்சுங்க, ஏதோ என்னால் முடிஞ்சது செய்வோம், தவறே கிடையாது. நீங்கள் என்ன கொடுக்குறத பற்றி எப்படி யோசிக்கிறீங்கன்னா, கொடுக்கறத மாதிரி ஒரு 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 அற்புதமான காரியம் இந்த உலகத்தில் இதில் நான் சொல்லுவேன். ஏன்னா தேவ ஜனங்களுக்கு நான் சொல்கிறேன், கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற அந்த சுபாவங்கள் இருக்குது பார்த்தீங்களா. யாராவது வர்றாங்க, ஏதோ ஒன்று செய்வோமே அப்படின்னு கூட அது செய்வது என்பது அது கடவுளுடைய தெய்வீகமான சுபாவம், நல்ல ஒரு சுபாவம். அதை வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வாய் பேச்சினால கிடையாது, வசனத்தினால கிடையாது, எப்படி கிரியையினால செயல்படுத்துங்கன்றார். அப்போ அந்த அன்பை நம்ம வந்து வெளியில் காமிக்கிறோம். சரி, லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தில் அங்கே நாம் ஒரு பகுதிக்கு போகலாம். ஓகே, பாருங்க, 27ஆம் வசனத்துக்கு நாம் வரலாம். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும்
சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்திலே வந்து சேர்ந்தபடினால் அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார்கள் என்றான். ஒரு வேலைக்காரன்ட்ட வந்து ஒரு மூத்த சகோதரன் வந்து கேட்குறான். என்ன கேட்குறான்? என்னப்பா வீட்டில் ஒரே கொண்டாட்டமாக இருக்கு, என்ன விஷயம்? ஒரே பயங்கர அதை ஆர்கெஸ்ட்ராலாம் போட்டு ஒரே சந்தோஷம் பண்ணி பிரியாணியெல்லாம் செஞ்சு பயங்கர கொண்டாட்டமாக இருக்கே, என்ன விஷயம்னு கேட்டான். அவன் அப்போ தான் வெளியிலேருந்து வர்றான் மூத்த சகோதரன் வந்து சொல்கிறான். சொன்னோன்னு அங்கே இருக்கிற வேலைக்காரன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா 27 அதற்கு அவன் உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்தோடனே உம்முடைய தகப்பனிடத்திலே வந்து சேர்ந்தபடினாலே அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். கொளுத்த கன்றை அடித்தது யாரே? அப்பா அடிச்சிருக்காரு. இவன் என்ன சொல்கிறான் பார்ப்போமா. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வரிந்து அழைத்தான். நல்லா நீங்கள் கவனிக்கணும். இந்த 2 சகோதரர்கள் மத்தியிலையும் ஒரு முக்கிய விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா இந்த கன்றை அடித்தது வந்து இவன் கன்று கிடையாது, மூத்த சகோதரனுடைய கன்றே கிடையாது. இது யாருடைய கன்றுனா அப்பாவுடைய கன்று தான். ஏன்னா அங்கே பாருங்களேன், நான் அதுக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. சில நாளைக்கு பின்பு எல்லாம் இருங்க, அதுக்கு முன்னாலே வரணும்னு நினைக்கிறேன். 12ஆம் வசனத்தில் அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனை ஆசியிலே எனக்கு வரும் பங்கை தர வேண்டும் என்றான். அந்தப்படியே அவன் அவர்களுக்கு தன் ஆசியை பங்கிட்டு கொடுத்தான். நல்ல கவனியா, அந்த இடத்துல ஒரு மகனுக்கு மட்டும் நம்ம குடிச்சா நினைக்கிறோம், இளைய மகனுக்கு மட்டும்தான் வந்து இந்த பங்கு கொடுக்கப்பட்டுருச்சோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், அப்படி கிடையாது. அந்த இடத்துல இவன் ஒருத்தன் தான் கேட்டான், பங்கு கேட்டது வந்து இளைய மகன் மட்டும் தான் கேட்டான், கொடுத்தது வந்து 2 பேருக்குமே ஷேர் பண்ணி கொடுத்துட்டாரு அப்பா. இப்போ இருக்கிற சொத்து யாருடையது? அப்பாவுக்கு ஒரு ஷேர், அப்பாவுடையது தான் இப்போ இருக்குது. இப்போ என்னன்னா அங்கேருந்து மூத்த குமாரன் வர்றான், வந்து என்ன சொல்கிறான், அவன் மறுபடியும் சுகத்தோடு வந்தான்னு சொல்லி கேள்விப்பட்டு 27ஆம் வசனத்தில் அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருத்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரயுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலமும் உடைய கற்பனையை மீறாது இருந்தும் என் சிநேகரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது என்ன செய்யற கொடுக்கவில்லை. ஒரு மாடு வாங்கினீங்க 50,000 ரூபா, ஆடுடைய விலை எவ்வளோன்னா 7,000 ரூபா 8,000 ரூபா. நீங்கள் ரேட் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், அந்த மூத்த குமாரன் சொல்கிறான், அவனுக்கு நீங்கள் கண்ணுக்குட்டியே அடிச்சிங்களே, எனக்கு என்ன கொடுக்கல, ஒரு ஆட்டுக்குட்டியாவது அடிக்கவில்லையான்னு கேட்குறாரு. அப்படின்னு சொன்னோன்னே இவன் சொல்கிறான் பாருங்க, என்ன சொல்கிறான்னா பாருங்க, அடுத்தது வாங்களேன். வேசி இடத்துல உங்களுடைய ஆசையை அழித்து போட்ட உங்களுடைய குமாரனாகி இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். சொல்கிறான், வேசியல் இடத்துல போய் உங்களுடைய சொத்தெல்லாம் போய் அழிச்சு போட்டான், உங்களுடைய ஆசையை பூரா அழிச்சு போட்டுருக்கானே, அப்படிப்பட்ட இந்த உங்களுடைய என்ன சொல்கிறான் பாருங்க, வேசியல் இடத்துல உங்களுடைய ஆசையை அழித்து போட்ட உங்களுடைய குமாரனாகி இவன் வந்த உடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். உம்முடைய குமாரன்றான இவனுக்கு யாரவே? கொஞ்சம் யோசிங்க. சில நேரங்களில் அந்த பிள்ளைலாம் சொல்லுவாங்க, இந்த 2-3 பிள்ளைலாம் வீட்டில் இருக்கும், அவன் சொல்லுவான், அம்மா உங்கள் வீட்டுக்காரரை சொல்லி வை, நீ அவர் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படியெல்லாம் பாருங்க, நடக்கும் பார்த்துருக்கலாம். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அப்பா அவங்களால வைய முடியலன்னா சொல்லுவான் பாருங்க, உங்கள் வீட்டுக்காரரை சொல்லி வை, ஓவராக பேசிகிட்டு இருக்காரு நம்மகிட்ட அப்படின்வான். சில நேரங்களில் பாருங்க, இப்படியெல்லாம் சில பிள்ளைகள்லாம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரிலாம் சொல்லும். ஏன்னா அப்பா வந்து திட்ட முடியல அவனால், அப்பா அவரை திட்டாரு, இவன் சொல்கிறான், அவங்க அப்பா சொல்கிறான் கரெக்டு தான், ஆனால் இவன் என்ன பண்ண அப்படி பேசுவான் பாருங்க, பேசிட்டு சொல்லுவான் பாருங்க. அந்த மாதிரி இவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, உம்முடைய குமாரன் அந்த உடனே நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னா இவன் யார்? அவருடைய குமாரன் தான். அவனுக்கு யார்? இவன் சகோதரன் தான். ஆனால் இவன் என்ன பண்ண மாட்டான், அந்த கொடுக்கறத வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரே வீட்டில் தான் பிறந்திருக்கான், ஒரே பிள்ளைங்க தான். ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அதற்கு தகப்பன், நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது, உன் சகோதரனாய் இவனும் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னார். என்ன சொல்கிறாரு, அப்பா நீ என் கூட தானே இருக்கிற, இதில் என்ன உனக்கு பிரச்சனை, உனக்கு எத்தனை ஆடு வேணுமோ எத்தனை மாடு வேணும் எல்லாத்தையும் நீ சாப்பிட்டுக்கா. அவன் தப்பு பண்ணிட்டான், இங்கே ஓடி போயிட்டான், சரி திரும்ப மனம் திரும்பி வந்துட்டான், நீ அவனை போயிட்டு திரும்ப போய் அவனுக்கு ஏதோ ஒரு கண்ணுக்குட்டி அடிச்சு கொடுத்தேன்னு சொல்லி இப்படி என் கூட தகராறு பண்ணுறியாப்பா அப்படின்னு சொல்கிறான். ஏன் இந்த சப்ஜெக்ட் நான் கூட சொல்கிறேன்னா, அநேக மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் கூட தேவ அன்பிலே நாங்கள் நடக்கிறேன்னு சொல்கிறவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, இவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, எங்களை மட்டும் இயேசுநாதர் கண்டுக்கிற மாட்டாரு அப்படின்னு ஒரு சிலருக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அன்புள்ளவர்கள் என்று சொல்லிட்டோம் அப்படின்னு நம்ம சகோதர சௌரியில நம்ம நேசிக்காமல் சில காரியங்களை செய்யாமல் விட்டுட்டோம்னா அது தப்பாயிரும் இல்லையா? சரி, அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செய்யணும். லூக்காஸ் சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம். ஓகே, இப்போ ஒரு ஆள் வந்து கேட்குறான், என்ன கேட்குறான்னா 29ஆம் வசனத்தில், அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதா இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகையில் கல்லறையிலே ஆகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுகிறாய் விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து
அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களை கட்டி எண்ணெயையும் திராட்சரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேலே ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாயிலும் செலவழிந்தால் நான் திரும்ப வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கல்லறையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் அந்தப்படியே செய் என்றார். நல்லா கவனிங்களேன். இங்கே என்ன சொல்கிறேன்னா, ஒன்று சகோதரனை நீங்கள் கவனிங்க. முதல்ல வந்து நம்ம வந்து லூக்கா 15ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். அந்த சகோதரன் வந்து எப்படி மூத்த சகோதரனை வந்து தன்னுடைய இளைய சகோதரன் மீது அவன் ஏன் அந்த மாதிரி அன்பா இல்லை, ஒரே அப்பாவோட பிள்ளை தானே, ஏன் இவன் மேலே அன்பு காட்டியிருக்கலாமே, இவன் அன்பு காட்டலையே. அப்போ அன்பு காட்டணும் என்றதான் நம்ம வந்து பாருங்கள் செய்யணும். என்ன பண்ணியிருக்கணும், அப்பா தம்பி வந்திருக்கிறானா பரவாயில்ல, தப்பு பண்ணிட்டான், இனிமேல் அவன் நல்லா இருக்கணும், அவனுக்கு நானும் உங்களோட சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணியிருக்கணும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அதை ஏற்றுக்கல இல்லையா. ஆனால் இங்கே ஒருத்தர் இருக்கிறார். இங்கே வந்து இந்த 3 பேர் வர்றாங்க. 3 பேர் வரும்போது இவங்க, நான் ஏன் இந்த 2 சம்பவத்தை எடுத்தீங்கன்னா, இந்த 2 சம்பவம் யூத அந்த கலாச்சாரத்தில் நடந்த சம்பவத்தை ஏன் சொல்கிறார். 2மே நடந்த சம்பவம் கிடையாது. நல்லா கவனிச்சுங்க. 2மே என்னங்க, நல்லா கவனிச்சுக்கணும். 2மே வேதத்தில் நடந்த சம்பவம் அல்ல. நடக்கிற மாதிரி இயேசு வந்து ஒரு கதையை சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அதுதான் அந்த 2 சம்பவம் முக்கியமாக. இது வந்து நடந்த சம்பவமாக நீங்கள் எடுத்துக்க முடியாது. நடக்கிற மாதிரி இப்படி ஒரு கதையை வந்து சொல்கிறாரு, அன்பை விளக்குறதுக்காக சொல்கிறாரு. அப்போ சொல்லும் போது பிறன் யாருன்றவங்க இந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்துக்கு வர்றாரு. அப்போ வரும்போது அவர் என்ன சொல்கிறாரு, 3 பேர் வர்றாங்க. 3 பேர் வர்றதில் அந்த 2 பேர் இருக்காங்களே, அதில் ஒருத்தர் யார், லேவியன், ஒருத்தர் ஆசாரியன். அவங்கெல்லாம் வந்து இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை கற்றுக்கிட்டவங்க. ஆனால் 3ஆவது வரவர் யாருன்னா சமாரியன். சமாரியர்கள் யாருன்னா அவர்கள் இந்த யூதர்கள் மாதிரி கிடையாது, அவங்க வந்து வேற புறஜாதி மக்கள். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த யூதன் ஒருத்தன் அடிபட்டு கீழே கிடக்கிறான், அவன் மேலே அன்பு கூர்ந்து கீழே இறங்கி அவங்க 2 பேரும் விலகி போயிடுறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, கீழே போய் இறங்கி அந்த சமாரியன் போய் இறங்கி அந்த கழுதை விட்டு கீழே இறங்கி அவனுடைய தண்ணியை வார்த்து அவனை கழுவி அவனுக்கு எண்ணெயை நல்லா வச்சு திராட்சை ரசம் கொடுத்து அவனை தன்னுடைய சுயவாகனத்தில் ஏற்றிட்டு கொண்டு போய் எங்கே போனார், கொண்டு போய் சத்திரத்தில் போய் விட்டுட்டு பராமரிச்சுக்கப்பா, நீ பார்த்துக்கன்னு சொல்லி 2 ரூபா வேற கொடுத்து அதிகமாக நீ பராமரிச்சு அதிகமாக செலவானா நான் அவனுக்கு வரும்போது தருவேன்னு சொல்லி வேற சொல்லிட்டு வர போகிறாருன்னா, நல்லா கவனிங்க. அந்த பிறன் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு அடிபட்ட ஒரு மனுஷனை நேசிக்கிறான்றீங்க பாருங்க. அந்த அன்பை இந்த 2 பேரும் பேசுனான். யாரு, ஆசாரியரும் லேவியனும் பேசுகிறான். ஆமா, அன்பு உன்னிடத்தில் அன்பு ஊரில் பிறனிடத்தில் அன்பு கூறுவான் பேசுகிறான். ஆனால் சமாரியன் வந்து செய்கிறான். அதெல்லாம் கவனிச்சிட்டிங்களா? அப்போ எது முக்கியமான பாயிண்ட் நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னா, பாருங்க, லேவியனும் ஆசாரியன் பேசுனது பெரிய விஷயம் இல்லை, அங்கே செய்த சமாரியன் தான் பெரிய காரியங்களை செய்திருக்கிறான். அப்போ என்ன நம்ம யோசிக்கணும், என்ன மாதிரி இருக்குன்னா, நாம் வந்து இந்த தேவனுடைய அன்பை வந்து அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்போது தான் இந்த அன்பை நாம் வந்து என்ன பண்ணுறோம், அங்கே ஆண்டவருடைய அந்த அன்பில் நம்ம வாழ்கிறோம் என்பதை நாம் காண்பிக்க முடியும், இந்த உலக மக்கள் அறிந்து கொள்ள முடியும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அன்புக்கும், அதை மட்டும் நான் சொல்லி கொஞ்சம் விரைவாக முடிச்சிடறேன். அங்கே 19ஆம் வசனத்தில் சொல்கிறாரு பாருங்கள், 1 யோவான் 3:19 சீக்கிரம் எடுங்க, கடகடன் போயிடுவான். எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடலாம். 1 யோவான் 19ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். அது சொல்கிறாரு. என்ன சொல்கிற 18 சொல்கிறாரு, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் கிரியினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். அவருக்கு முன்பாக என்ன பண்ணலாங்க, நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். சரி, இந்த அன்புக்கும் விருப்பத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? லைக் அண்ட் லவ், அதை பற்றி கொஞ்சம் பேச போகிறோம். லைக் லவ் அப்படின்னா, லைக்னா என்னதுங்க தெரியும், எல்லை நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த லைக் LIKE போடுறோம் இல்லையா, அந்த லைக்கில் இந்த லைக்குக்கு விருப்பத்துக்கும் LOVE அது எல்லாருக்கும் தெரியும். தெரியாத ஆளே கிடையாது. நாட்டில் அப்படியே பாட்டே போடுறான், இவன் போட்டுக்கிட்டு இருக்கான். எவனுக்கு அந்த LOVE தெரியாத மனுஷன் அந்த உலகத்தில் இருக்க போகிறான். LKG படிக்கிறவனுக்கே தெரியும். சரி, எடுத்துக்குவோம். இப்போ ஆனால் இங்கே பாருங்கள், சொல்கிறாரு, இந்த லைக்குக்கும் லவ்வுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, லைக்குன்றது விருப்பன்றது எல்லாத்துக்குமே இருக்குது. விருப்பன்றது வந்து நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து விருப்பம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு பூனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கூட விருப்பம் இருக்குது. எங்கள் வீட்டில் 2 நாய் 2 பூனை வச்சுருக்கோம். 2 குட்டி நாய், 2 நாய் 2 பூனை, 2 எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 2 என்ன செய்யணும் பாருங்கள்,
சாப்பாடு கேட்கும், இப்படின்னு கத்தும். ஆனால் கொடுக்குற ஆள் யாருன்னா நான் கிடையாது. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த எதுக்கு சொல்கிறேன்னா, மிருகங்கள் கூட என்ன செய்யுதுன்னா சில ஆள்களை வந்து விரும்புது. ஏன் விரும்புது? காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கும் பாருங்கள், இந்த பூனை வந்து ஒரே கூப்பாடு கத்துது. எது கத்துதுன்னா அதுக்கு வந்து பால் கொடுக்கணும். பால் ஊற்றுனா தான் அது நிற்கும், இல்லைன்னா நம்மளை உறவு பண்ணிடும். அந்த நாய் ரெண்டும் பாருங்கள் என்ன பண்ணும், இந்த ஸ்டூவர்ட் போல்டு பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் வெளியில் போயிட்டு வந்தா காலை தூக்கி இங்கே வரைக்கும் கொண்டு வரோம். நான் ஏன் போயிட்டு வந்தேன்ற மாதிரி கேட்குது. ஏன்னா அதுகளுக்கு என்ன புரியுது, நான் வீட்டில் யாருனாலும் சரி வெளியே போயிட்டு வந்தால் அப்படி ஆடுது. அந்த மிருகங்களை ஏன் சொல்கிறேன்னா, இதை எங்கள் வீட்டில் நாய் பூனை இருக்குன்றக்காக சொல்ல, அதுக்கு இல்லை, பாயிண்ட்டுக்கு வேறு என்ன. இப்போ என்ன பாயிண்ட்டுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் மாட்டுக்கு நாய் பூனை வச்சுருக்காரு ஐயா, அது கிடையாது. என்னென்னா அந்த நாய் பூனை கூட என்ன பண்ணுது, சில ஆள்களை விரும்புது. ஒரு வீட்டில் நீங்கள் இருக்குன்னா அந்த வீட்டில் வந்து சில ஆள்களை விரும்பும். நீங்கள் சாப்பாடு போடுறீங்க, நீங்கள் ஏதோ கொடுக்குறீங்கன்னா அது விருப்பத்தோடு இருக்கும், வந்து செய்யும், உங்களை விரும்பும், ஓடி வரும், அப்படியே ரொம்ப அப்படி இப்படி நாட்டம் போடும், என்னென்னமோ பண்ணும், எல்லாம் செய்யும். ஏன்னா மிருகங்களுக்கு கூட விரும்பக்கூடிய அந்த காரியங்கள் இருக்குது. அதுக்கு ஒன்றும் ஆழமாக அன்பு கூற தெரியாது. ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் என்ன இருக்குதுங்க, அந்த லவ், அன்பு கூறக்கூடிய காரியம் இருக்குது. அன்பு கூற முடியும், மனுஷனால் மட்டும்தான் அதை முடியும். அப்போ வந்து பாருங்கள், சில நேரங்களில் சில ஆள்கள் பார்த்தீங்கன்னா அந்த உலக மனுஷன்லாம் இருக்காங்களா, இன்றைக்கி நம்ம பேர் சொல்கிறான் கண்ணே அதே இதே அப்படிலாம் பேசுகிறான்ல, இதெல்லாம் வந்து நீங்கள் உண்மையிலே லவ்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் எதுக்கு லவ் ஃபெயில் ஆகுது? எங்கள் லவ் எதுக்கு ஃபெயில் ஆகுது? எவ்வளோ லவ் பாஸ் ஆகுன்னு சொல்கிறானா, லவ் ஃபெயில் ஆகிடுச்சு சார்ன்றான். லவ் ஃபெயில் ஆகுதுன்னா ஏன் ஃபெயில் ஆகுதுன்னா அது லவ்வே கிடையாது. ஏன் லவ் கிடையாதுன்னா அது விருப்பன்றது என்னங்க, லைக். அந்த லைக்ன்ற விருப்பன்றது வந்து பொதுவாகவே எல்லாரையும் ஒரு சில ஆட்களை பார்க்கும்போது விரும்புது. வெளி தோற்றத்தை பார்க்குறாங்க, இப்போ ஒரு பெண்ணையோ இல்லை தானையோ யாரோ இல்லை ஏதோ ஆட்களை பார்க்கும்போது விரும்புகிறாங்க. ஆனால் அந்த விருப்பம் வந்து அன்பாக இருக்கா? அன்பாக இருக்கிறன்றது வேற. ஏன் அன்பாக இருக்கிறது வேறன்னா, நீங்கள் வெளி தோற்றத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணிட்டு இவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க மேலே ரொம்ப இதாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் போகும்போது அது பெருசாக வந்து ஒன்றும் பெரிய வெற்றியை கொண்டு வராது. ஏன்னா அது விருப்பம் இல்லையா? ஆனால் அந்த விருப்பம் எப்படி லவ்வாக எப்படி மாறும், அன்பாக எப்படி மாறும்? நம்ம ஊரில் பாருங்கள், நம்ம ஊரில் வந்து நம்ம தமிழுக்கு இந்த ஆங்கிலத்துக்கு ஒரு பெரும் பிரச்சனை என்னன்னா, எல்லாத்துக்கும் அவன் லவ் தான் பண்ணுறான்றான். ஐ லவ் டாக்ன்றான், ஐ லவ் கேட்னு சொல்கிறான். அப்படியே சொல்லிக்கிட்டே வந்துட்டு ஐ லவ் மை ஒய்ஃப்ன்றான். நாய் பூனை எல்லாம் சேர்த்து யாரையும் சொல்கிறான் சேர்த்து. என்ன சொல்கிறீங்க, என்ன சிரிப்பு? மனைவிக்கு அதே கேட்டகரி தான் போடி அப்படின்ற மனைவி அது கேட்டுக்கிட்டேன். நான் என்ன சொல்கிறேன், இப்போ பாருங்கள், நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா என்னென்னா, எனக்கு வந்து நாயை பிடிக்குங்க, எனக்கு வந்து பூனையை பிடிக்கும், ஆனால் என் மனைவியை வந்து நான் நேசிக்கிறேன் சொல்லுவோம் நம்ம. ஏன்னா அதுக்கு வேற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் ஆங்கிலத்தில் அது கிடையாது. அப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த விருப்பம் இருக்கே, அந்த விருப்பம் வந்து எப்போது வந்து லவ்வாக வந்து மாறணும். ரொம்ப நேரங்கள் நம்ம நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருன்னா, விருப்பத்தோடே விட்டுட்டு போயிடுறது, அப்படியே போகிறது. அப்படி விரும்பினேன், இப்படி விரும்பினேன், அதான் போனேன், இதான் போனேன், கடைசி பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு. நான் சொல்கிறேன் அது கிடையாது. அதுக்கு பேர் லைக், லவ் கிடையாது. இட்ஸ் நாட் ஏ லைக், இட்ஸ் நாட் ஏ லவ். அது வந்து லவ், அது வந்து லைக். அந்த லைக்குனால தான் அது என்ன ஆகுதுன்னா, அப்படி மேலே மட்டும் பார்க்குது, மேலே பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு அப்படி பார்த்து போகுது. ஆனால் லவ் இருக்கு இல்லையா, லவ் வந்து அப்படி கிடையாது. ஒரு ஆளை திருமணம் பண்ணும்போது 20 வயசில் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, நல்லா பார்க்க நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் ஓகே. சரி 70 வயசில் எல்லாருக்கும் பார்க்குது, ஐயோ என்ன பாஸ்டர் திடீர்னு 70 வயசுக்கு கொண்டு இந்த நாள் இருக்கு. நல்லா கவனிச்சுங்க. ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, அமெரிக்காவில் நின்றுட்டு இருந்தாராம். நின்றுட்டு 2 வயதான தம்பதியர், கிட்டத்தட்ட 90 வயசுக்கு மேலே, 2 பேரும் அப்படியே ரொம்ப நின்றுட்டு சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டு ஒரு கடையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இவர் என்ன பண்ணாராம் பாருங்க, நேரம் அங்கே போய் கேட்டாராம். கேட்டுட்டு சொன்னாராம், அவங்க நல்லா கொஞ்சம் பேசுகிறவங்க தானே, நீங்கள் இந்த உலகத்திலே ரொம்ப அழகான ஒரு யாருன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம் மை ஒய்ஃப் அப்படின்னாராம். தாத்தாவுக்கு வந்து 95 வயசு. அந்த பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே முகங்கள்லாம் சுருங்கி போய் அப்படியே நிற்கிதான் பாட்டி. அவர் சொல்கிறான் ரியல் அப்படின்னார் அவர். எஸ் அப்படின்னார் அவர். உண்மையாக நீங்கள் சொல்கிறது? ஆமாம். ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் வாழ்ந்துருக்குறோம். 20 வயசு எனக்கு கல்யாணம் ஆச்சு. 70 ஆண்டுகள் என் மனைவி கூட நான் வாழ்ந்துருக்கிறேன். என் மனைவிக்கு என்னன்றது எனக்கு தெரியும், என் மனைவிக்கு என்னன்னு தெரியும், எனக்கு என்னென்னு அவளுக்கு தெரியும். இன்றைக்கும் அவங்க 2 பேர் நிற்கும் போது இப்படி கையை கோர்த்து நின்னாங்களாம். அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஜோடியை நான் எங்கேயும் பார்க்கலங்கன்றாரு. அப்படி சொல்கிறாரு. ஏன்னா இந்த லவ் இருக்குது பார்த்தீங்களா, லவ் வந்து என்னைக்கு இப்படி போகாதுங்க. நான் சொல்கிற புரிஞ்சுக்குங்க. லவ் வந்து நீங்கள் வந்து இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள்னால போகாது. திருமணம் ஆகிறப்ப நல்லா இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, ஓகே. ஆனால் திருமணம் ஆன பிறகு ஒரு 10 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது, 30 வருஷம் ஆகுது, 40 வருஷம் ஆகுது, 70 வயசு 80 வயசு ஆகுதுன்னு வச்சுக்குவோம், போயிட்டே இருக்குது. அந்த நேரத்திலையும் அவர் மீது காட்டக்கூடியது பேர் தானதுங்க அன்பு.
அப்போ மற்றதெல்லாம் என்னதுங்க, வெளிப்பிரகாரமான ஒரு தோற்றம், வெளியில் வச்சு அப்படியே ஒரு மாதிரி அன்பு கூறுறது, ஒரு மாதிரி இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்கிறத தவிர, அதனால தான் அநேக திருமணங்கள் தோல்விக்குள்ளே போகுது. அந்த லைக்குக்கும் விருப்பத்துக்கும் அன்புக்கும் உள்ள வித்தியாசம் தெரியல. ஆனால் நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும், குறிப்பாக ஆண்டவருடைய பிள்ளையை நான் சொல்கிறேன், குடும்பத்தில் நான் செய்கிறேன், எதுனாலும் சரி, இந்த அடிப்படையில் நாம் அன்பு கூறக்கூடாது. அப்போ எப்படி அன்பு கூறுறது அப்படின்னா, நாம் ஒவ்வொருவரும் அந்த சரீர பிரகாரமான ரீதியில் அன்பு கூறாமல் எப்படி அன்பு கூறுறோம், அவங்களவே நேசிக்கிறோம். சில நேரங்களில் ஆண்டவராக இயேசு ஒரு முறை ஒரு குஷ்டரோகியை போய் சந்திக்கிறார். குஷ்டரோகியை சந்திக்கிறதோடு மட்டும் இல்லாமல் குஷ்டரோகி போய் தொடுறாரு. நம்ம எத்தனை பேர் தொடுவோம்? நாங்கள் இந்த சில நேரங்களில் நம்ம சர்ச்சு பாஸ் ஆகிறதுனால சில குஷ்டரோகிகள் என்கிட்ட வருவாங்க. வந்து ஐயா அந்த மாதிரி கிறிஸ்மஸ் ஆச்சுயா ஏதாவது கொடுங்கய்யான்னா கேட்பாங்க. நானுமே கொடுப்பேன். நான் எடுத்துகிட்டு கொண்டு போய் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பக்கம் கையில் போனேன், ஐயா நீங்கள் அங்கேயே நின்றுக்குங்கய்யா, நீங்கள் தூக்கி போடுங்கன்னுவாங்க. எனக்கு உண்மையில் நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறேன். அவங்கள நம்ம வந்து போய் தொட்டு கொடுக்க நம்ம விரும்பினா கூட, இல்லை எங்களை தொடாதங்கய்யா அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிலர் என்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு போவாங்க. சில நான் வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே முடிஞ்சதை கண்டிப்பாக நான் செய்வேன் பாருங்கள். அப்போ அவங்க சொல்லுவாங்க, எங்கள் பக்கத்தில் வராங்க, தூரத்துலேருந்து போடுங்க. நான் சொல்கிறேன், கொஞ்சம் யோசிக்கும் போது ஆண்டவராக இயேசு போய் அந்த குஷ்டரோகியை தொடுறாரு பாருங்க. அது எவ்வளோ பெரிய அன்பு பாருங்க. ஏன்னா அவன் மேலே பூரா அப்படியே அழுகி போய் நாற்றம் எடுத்து சீல் வடிஞ்சிட்டு இருக்குதுங்க. ஆனால் கடவுள் பாருங்க, அவனை உருவாக்குனதுனால இந்த தெய்வம், அந்த ஆண்டவர் அவனை போய் தொட்டு சோமாக்குறார். அது எவ்வளோ பெரிய ஒரு அன்பு பாருங்களேன். ஏன்னா அவனை மேலாப்பில் நேசிக்கல, அவனுடைய உள்ளத்தவே கடவுள் நேசிக்கிறார். அதான் பாருங்க. அதை பற்றி தான் அவர் யோவான் மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் சொல்கிற எடுங்க சீக்கிரம், அதை மட்டும் மாதத்தை முடிச்சுக்குவோம். மத்தேயு 8 அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக ஆக்குமாலே ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் என்னது நீங்கி அவன் சுத்தமானான். என்ன பாருங்க, போய் தைரியமா தொடுறாரு பாருங்க. எப்படி தொடுறாருன்னா, அவனை ஏதோ மேலாப்பில் நேசிக்கிறவர்ல. நம்முடைய ஆண்டவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஏதோ நம்மளை மேலாப்பில் நேசிக்கிறார் அப்படின்னு நினைக்காங்க. நம்மளை உள்ள நேசிக்கிறாரு. நம்ம எவ்வளவு மோசமான ஆளாக இருந்தாலும் நம்மளை நேசிக்கிறார் ஆண்டவர். வேதத்தில் பார்க்குறோம் பாருங்க. ஐயோ, சங்கீதம் 40ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, நம்ம அவர் என்ன பண்ணாராம், உளையான சேற்றிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து கண்மலையின் மேலே என்ன பண்ணியிருக்காரு, அவரே நிறுத்தி வைத்திருக்கிறார். பாருங்க, அங்கே 40ஆம் அதிகாரத்தில், சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. 2-3 வசனங்களை நம்ம வாசித்தோன்னு சொன்னால் அங்கே சொல்கிறாரு பாருங்க. 40ஆம் அதிகாரம் பாருங்க சொல்றாரு, கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்தும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேலே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். என்ன சொல்றார் பாருங்க, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்தும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையில மேலே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். உளையான சேற்றுக்குள்ளே இருந்தோம். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆனால் நான் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இன்றைக்கி நாம் ஒவ்வொருவரும் இந்த கிறிஸ்துவாகி இந்த கண்மலையில் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். நம்மளை ஒவ்வொருவரையும் தேவன் அப்படி வைத்திருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஏன் அப்படின்னா, நம்மளை அந்த உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார். நம்ம எவ்வளோ மோசமானது நம்மளை பார்க்கல, நம்மகிட்ட இருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் நம்மளை பார்த்துருக்கிறார். நான் சொல்கிறேன், இன்றைக்கும் கூட நம்மளோட சில காரியங்கள், பிடிக்காத காரியங்கள், நம்ம அதெல்லாம் தப்புன்னு கூட நினைப்போம். அதெல்லாம் கூட சில நேரங்கள் நம்ம செய்கிற ஆளாக கூட இருப்போம். ஆனாலும் கடவுள் அதெல்லாம் பார்க்காம நம்மளை நேசிக்கிறாரு, நம்ம மேலே அன்பு கூறுறாரு. அதுதான் அவருடைய அன்பு, அதுதான் அவருடைய அன்புடைய ஆழம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அன்பிலே வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த லவ் பண்ணும்போது லவ்வில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது லவ்லையும் லைக்லையும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து, அன்பு குருவில் 3 முக்கிய காரியங்கள் நம்ம பார்க்கணும். ஒன்று, முதல் காரியம், தகவல்களை என்ன பண்ணுறோம், சேகரிக்கிறோம். என்ன பண்ணுறோம், தகவல் இவங்க யார், இவங்க எப்படி. 2வது, அதை அலசி ஆராய்கிறது. அப்படியே என்ன மாதிரி போய் இந்த சிபிஐ பிடிக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு கேள்வி கண்டுபிடிக்கிறது. 3வது, காரியங்களை என்னது எப்படி மாற்றி அமைக்கலாம் என்று அந்த அறிவு வந்து என்ன செய்து வருகிறது, காரியங்களை எப்படி மாற்றி அமைக்கலாம். அப்போ அந்த 3 விஷயங்கள், முதல் காரியம் என்னது, அன்பில் வந்து லவ்வில் வந்து அப்படின்னா தகவல்களை என்ன செய்யுது, சேகரிக்கிறது. அப்போ சேகரிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, குறிப்பாக ஒரு பிச்சைக்காரன் எடுத்துங்க. பிச்சைக்காரன் நீங்கள் எடுத்தீங்கன்னா, பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான், பிச்சைக்காரனாக இருக்கிறனால கடவுள் வந்து நேசிக்கலை நினைக்கிறீங்களா? கிடையாது. பிச்சைக்காரன் நேசிக்கிறாரு, அங்கே அழுக்காக இருக்கிறனா எல்லாம் பண்ணிக்கிறான். அன்றைக்கி தினத்தில் ஒரு நான் பார்த்துட்டு இருந்தேன், ஒரு பிச்சைக்காரன்ட்ட அதனால ஏதோ சாப்பிடாம கூட அவன் அழுக்காக படுத்துருக்கான். அந்த ஆளை போய் நகராட்சியில் தூக்கி எடுத்து க்ளீன் பண்ணி ஆளை எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. உள்ளே இருந்து பணம் எடுத்தால் கிட்டத்தட்ட 40,000 ரூபா இருக்குது. இந்த ஆள் சாப்பிடாம அழுக்கு பூரா நோட்டே அழுக்காக இருக்குது. நாங்கள் கூட சோப்பு போட்டு துவைச்சானு தெரியல, அந்த மாதிரி அழுக்காக இருக்குது.
பாருங்க, அவ்வளோ பணம் வச்சிருக்காரு, ஆனால் சாப்பிட மாட்டாரு. ஆனால் கடவுள் எப்படி நேசிக்கிறார் தெரியுமா? அவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரிதான், அவன் குசோரியா இருந்தாலும் சரிதான், அவன் எவ்வளோ மோசமான இருந்தாலும் சரிதான், அவனையும் கடவுள் என்ன பண்ணுறாருங்க? நேசிக்கிறார். நம்ம கூட அன்பு கூறும்போது அந்த மேலோட்டமான தோற்றத்தினால் அன்பு கூறுவது இல்லை, அப்படி செய்யக்கூடாது. எப்படின்னா அந்த மனுஷன் எவ்வளோ முக்கியம். நான் சொல்கிறேன் பாருங்க, சில ஆளுங்கள்லாம் பாருங்க, தான் ஒரு பாஸ்டர் போய் ஒருத்தர் போய் பொண்ணு கேட்டாரா. பாஸ்டர் நல்ல பொண்ணு, நல்லா வேணும், நல்லா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். இவர் சொன்னாராம், பொண்ணு பார்க்க போகும்போது அங்கே ஒரு பாட்டி ஒன்று இருக்கு, அந்த அந்த பொண்ணோட பாட்டி, அதையும் பார்த்துட்டு வேணாரா. பார்த்துட்டு போனால் அவர் சொன்னாரா, ஆமாப்பா சார், பாட்டியை பார்த்தேன். அந்த பாட்டி எப்படியும் ஒரு 70 வயசு 80 வயசுக்கு மேலே இருக்கும், உடம்புலாம் அப்படி சுருங்கி போய் உட்காந்துருக்கு. எதுக்கு அந்த பாட்டி எங்களை பேச சொன்னீங்கன்னா, அவர் சொன்னாரா, இப்போ உனக்கு என்ன வயசுன்னு கேட்டாரா. இப்போ எனக்கு ஒரு 20-25 வயசு ஆகுது. அப்போ அந்த பொண்ணுக்கு எவ்வளோ இருக்கும்? அதுக்கு ஒரு 20 வயசு இருக்கும் அப்படின்னு ஒன்று அவர் சொன்னாராம். அடுத்த இன்னும் ஒரு 50 வருஷத்தில் அந்த பாட்டிமா தான் இந்த மாதிரி இருக்கும்னாராம். நீ 1000 கேள்வி கேட்குற இல்லையா, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதாக இருக்கணும் இதாக இருக்கணும்னு சொல்கிற இல்லையா, அது அன்பு கிடையாது. நீ ஏதோ சில இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு கேட்க, அது இல்லை. ஒரு நாள் மாறிடும், அதெல்லாம் மாறும். ஓகேவா? எடுங்க. ஒரு விஷன், ஒரு தரிசனம் நமக்கு வேண்டும். ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கணும். என்ன விஷன் நமக்கு இருக்கணும்? மற்றவங்கள பார்க்கும்போது ஏதாவது ஒரு ரீதியில் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், ஒரு உதவியை செய்வோம் அப்படின்ற அந்த அடிப்படைக்கு வாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு, தியரியில் அதை நம்ம என்ன பண்ணுறோம், அதை ப்ராக்டிக்கலாக செய்ய ஆரம்பிப்போம். அதுதான் ஆண்டவர் சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, என் வார்த்தையை கேட்டு செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேலே கட்டின வீடு கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருவெள்ளம் வந்தது, பெரும் காற்றடிச்சது, பெரும் மழை சொரிந்தது, அந்த வீட்டில் மோதி அந்த வீட்டுக்கு ஒன்றும் விழவில்லை. ஏன் விழலை அப்படின்னா, அது இந்த தேவ வார்த்தையினாலே தேவ அன்பினாலே கட்டப்பட்டிருக்கு. அது ஒருபோதும் விழுகாது. ஏன் விழுகாதுங்க? கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய வார்த்தையில் கட்டப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் நீங்கள் கட்டி எழுப்பப்படும் போது கண்டிப்பாக சொல்கிறேன், 1000 பேர் உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கலாம், 1000 பேர் உங்களுடைய வியாபாரங்களுக்கு தொழிலுக்கு டிஸ்டர்ப் பண்ணலாம், நிலச்சி நிற்குங்க. ஏன் நிலச்சி நிற்கும் தெரியுமா? இது கிறிஸ்துவாய கண்மலையில் மேலே அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கு. அப்போ சக்ஸஸ் தான் இல்லையா? அப்போ ஏன்னா அந்த அடிப்படையில் தான் நம்ம அன்பு கூற வேண்டும். நான் சொல்கிறேன், பேச்சில் கிடையாது. இதில் என்ன செயல்படுவோம்? செயலில் அந்த அன்பை காண்பிப்போம். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம். பரலோக பிதாவை துதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாமத்தில் மீண்டும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த காலை வேளையில் நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. நல்லவரே உயர்த்துகிறோம். நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நம்முடைய தேவ அன்பிலே நாங்கள் நடக்கக்கூடியவர்களாய், பேச்சில் எல்லாம் ஆண்டவரை செயல்படுத்தக்கூடியவர்களாய், எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகித்தபடியால், ஆசீர்வதித்தபடியால், ஒரு பெரிய உன்னதமான தரிசனத்தோடு நாங்கள் அதை செய்யும்படி ஆவியானவரே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு உதவி செய்வீராக. உடைய ஜனங்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே வருகிற வாரங்களில் நடக்க இருக்கிற இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைகள், புதுருட ஆராதனைகள், கிறிஸ்துமஸ் சண்டே ஸ்கூல் ரேலி எல்லாவற்றையும் கூட நீர் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க அப்பா. திரளான மக்களை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வரோம். உடைய மக்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்கள் அப்படி செய்ததாக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக, ஆமென். இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.